கையல்சி இன்னைக்கு எபிசோட் எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா கையல் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. உடனே குடும்பமே சேர்ந்து அவங்களுக்கு ஆர்த்திலாம் எடுக்கிறாங்க, மாலைலாம் போட்டு வர வைக்கிறாங்க, ஸ்வீட்லாம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வடிவு சொல்கிறாங்க, ஏற்கனவே தலைகால புரியாமல் ஆடுவேன், நீ ரெக்கை கட்டி பறக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கையல் சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் வெற்றியை கொண்டாடல, சின்ன சந்தோஷப்படுறோம் அவ்வளோதான் சொல்கிறாங்க. நான் மற்றவங்கள மாதிரி தலக்கணம் முடிச்சுலாம் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதுவும் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு வடிவு கோப்பட்டு போயிடுறாங்க. வேறு கையில் வந்து தனத்தை பார்த்து கேட்குறாங்க, மூர்த்தி கால் பண்ணீங்களா, மூர்த்திட்டு சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஃபோன் போட்டே சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வாய்ஸ் மெசேஜ் கையில் அனுப்பிடுறாங்க. வேறு தனம் வந்து கையிலையும் எழிலையும் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க. இல்லை கையில் எனக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது, பேசாமல் இந்த பணத்தை வச்சு ட்ராவல்ஸை எழில் தம்பிக்கு ஆரம்பிச்சு வைக்கலாம்ல, பிறகு கூட ஹோட்டல் ஆரம்பிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே, நான் ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தேன், மூர்த்திக்கு ஒரு சின்னதாக ஹோட்டல் வச்சு கொடுக்குறோம்னா அதெல்லாம் மொத்தம் ஹோட்டல் ஆரம்பிப்பேன், அதுக்கப்புறம் எழிலுக்கு நான் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு கையில் எழிலும் ஹோட்டல் கடைக்காரரை பார்த்து 5 லட்சம் பணத்தை கொடுத்து ஹோட்டல் சாமியை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா தனம் வந்து கையலோட அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கையில் இன்னும் கேட்குறதாவே இல்லை, நீங்களா ஒரு வார்த்தை பேசலாம்ல, எழில் தம்பிக்கு ஒரு ட்ராவல்ஸ் வச்சு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அப்படியே நினைக்காத, எழில் தம்பி அப்படி தப்பாகவே நினைக்க மாட்டார், அவர் வந்து கையலுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அண்ணன் கையில் எழில் வந்துடுறாங்க. தனத்தை பார்த்து சொல்கிறாங்க, ஹோட்டல் சாவியை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நீ இந்தாங்க சாவியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தனம் தயங்கிட்டே இருக்காங்க. அப்போ எழில் சொல்கிறாரு, மூர்த்தி இனிமேல் முதலாளி நீங்கள் தான் அந்த கடைக்கு ஓனரு, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிவுக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.